ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதம் டைம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் நம்ம கையில் இருக்குது. இந்த 120 நாள் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். இந்த 120 டேஸை கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபுல் எஃபோர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 120 நாள் கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் தமிழ் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுமே இருக்க போகுது. தமிழ் அண்டு பொது ரெண்டுமே இருக்க போகுது. இந்த வீடியோவில் டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் தமிழ் அண்டு பொது இருக்க போது. தமிழை பொறுத்தவரையும் நியூ புக் 6-12, ஓல்டு புக் 6-12 ரெண்டு கவர் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் சிறப்பு தமிழ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் கவர் பண்ண போகிறோம். பொது அறிவு பொறுத்தவரையும் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. மற்றபடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரபி 4மே இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் 110 நாள் ஸ்டடி பிளான் இருக்க போகுது. 110 டேஸ் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போது. டெஸ்ட் வந்து 5 நாட்களுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் 22 தேர்வு இருக்க போது. ஒவ்வொரு தேர்வுக்கும் 100 கேள்விகள். அதில் வந்து தமிழ் 50 கொஷின், பொது அறிவு 50 கொஷின், மொத்தமாக ஒரு தேர்வுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாமே சிலபஸ் அடிப்படையில் நடைபெறும். பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் தேர்வுகள் நடைபெறும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 தேர்வுகள். அதில் ஒவ்வொரு தேர்வுக்கும் 100 கொஷின், மொத்தமாக 2700 கொஷின் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். இந்த டெஸ்ட் பொறுத்த வரையும் பிடிஎஃப் டைப் டெஸ்ட் தான். கொஷின் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் கீ வழங்கப்படும். எப்போ டெஸ்ட் பேட்ச் தொடங்குன்னு பார்த்தீங்கன்னா 12/3/2025 மார்ச் 12ஆம் தேதி டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண கடைசி நாள் வந்து 8/3/2025 மார்ச் 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஜாயின் பண்ண விருப்பமாக இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்க. 8ஆம் தேதி இல்லை அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் 9940860536 இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் ஃபீ வந்து 250 250 ரூபாய். உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9940860536. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷெடியூல் பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் 22 டெஸ்ட்டு. அதில் முதல் டெஸ்ட் வந்து 12/3/2025 மார்ச் 12 நடப்போகுது. அந்த டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும் இருக்கும். அது ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 1ல் வரலாறு என்றால் என்ன, மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, சிந்துவெளி நாகரிகம், அதுக்காக தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், ஹிஸ்ட்ரிலேருந்து 4 பாடம் இருக்கும். அதுக்காக ஜாகிரபியை பொறுத்தவரையும் 6th ஃபஸ்ட் டேர்மில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் இந்த 2 யூனிட் இருக்கும். பாலிட்டியை பொறுத்தவரையும் 6th ஃபஸ்ட் டைமில் வந்து பன்முகத்தன்மையை அறிவும், சமத்துவம் பெறுதல் இந்த 2 யூனிட் இருக்கும். இந்த டெஸ்ட் வச்சு எப்படி பிளான் பண்ணிங்கன்னா தமிழ் இருக்கும், அதுக்கப்புறமா 8 லெசன்ஸ் வந்து ஜிஎஸ் வந்து இருக்கும். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 8 லெசன் ஜிஎஸ் இருக்கும். தமிழ் வந்து இருக்கும் 6th 7th, அதுக்கப்புறமா 8th 4 இயல், அடுத்த டெஸ்ட்டில் வந்து 8th 5 இயல், அதுக்கப்புறம் டெஸ்ட்டில் வந்து 9th அடுத்த 5 இயல் அப்படி தான் இருக்கும். தமிழ் இருக்கும், அதுக்கப்புறமா ஜிஎஸ்லேருந்து 8 லெசன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி நம்ம டெஸ்ட் வந்து மேக் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா 17/3/2025 நடக்கும். தமிழ்லேருந்து 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும், அது ஹிஸ்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம், மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் இது மாதிரி தலைப்பு கொடுத்துருவோம். எந்த லெசன்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு, எந்த டேர்முக்கு சொல்லிட்டு தலைப்பே கொடுத்துருவோம். லெசன்ஸோட தலைப்பே கொடுத்துருவோம். அது எந்த கன்ஃபியூஷன் வேணால் இந்த எல்லா லெசன்ஸும் கவர் பண்ண போகிறோம். ஜிஎஸை பொறுத்தவரையும் முக்கியமானது மட்டும் இல்லை, எல்லா லெசன்ஸும் சிலபஸ் என்ன லெசன்ஸ் வருதோ எல்லாமே கவர் பண்ண போகிறோம். சயின்ஸ் மட்டும்தான் இருக்காது, மற்றபடி எல்லா டாப்பிக்குமே இது வந்து கவர் பண்ணிடுவோம். 120 டேஸில் வந்து உங்கள் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுவீங்க. தமிழ் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, பொது அறிவு கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 10 டெஸ்ட் முடிஞ்ச முன்னாடி 11ஆவது டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும். டெஸ்ட் 1லேருந்து டெஸ்ட் 10 வரையும் என்னென்ன சிலபஸ் படிச்சிங்களோ அது வந்து நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் 10 டெஸ்ட்டில் என்னென்ன படிச்சிங்களோ அதை வந்து 11ஆவது டெஸ்ட்டில் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு 10 டெஸ்ட்டுக்குமே அடுத்த டெஸ்ட் வந்து ரிவிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படித்தது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்காது, ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். 22ஆவது டெஸ்ட் வந்து லாஸ்ட் டெஸ்ட்டு 25/6/2025 நடக்கும். அப்போது எக்ஸாமுக்கு ஒரு 15 நாள் முன்னாடியே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்கள் அந்த 15 நாள் வந்து நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் படிச்சிடுவீங்க, அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா சிலபஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஈஸியாக டார்கெட் அச்சீவ் பண்ணி எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும். ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை ஜாயின் பண்ணிங்க. 9940860536 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.